குட் மார்னிங், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு ஜிலேபி மீன் குழம்பு பார்க்கலாம். நான் அதுக்கு அரைக்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம், பின்ன தாளிப்பை பார்க்கலாம். நான் மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், 1 கிலோ மீனுக்கு நான் 1/2 ஸ்பூன் ஜீரகம் வச்சுக்கிறேன். அது மாதிரி 1 ஸ்பூன் குருமிளகு வச்சுக்கிறேன். மீன் குழம்பு நிறைய தான் வைக்கலாம். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி மீன் குழம்பு ஒன்று இருக்குது, பாருங்கள், செஞ்சும் பாருங்கள். பாருங்கள், 3/4 ஸ்பூன் சோம்பு வச்சுக்கிறேன். பட்டை இவ்வளோ பட்டை வச்சுக்கிறேன். ஒரு பெரிய பட்டையை நான் உடச்சி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டு குழம்புக்கு தேவையான அளவு நான் மல்லிப்பொடி வச்சு போகிறேன். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி வச்சுருக்கேன். நான் வைக்கிறது 1 கிலோ மீன். பாருங்கள், அதுலேயே நான் மிளகெல்லாம் வச்சுருக்கேன். அதுலேயே 1 ஸ்பூனு நான் மிளகுடியும் வச்சுட்டேன். ஜிலேபி மீன் நம்ம ஜிலேபி மீனில் நம்ம வீட்டில் இப்படி தான் வைப்பாங்க மாமியார். அந்த ஸ்டைலில் நான் வைக்கிறேங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலும் வச்சுட்டேன். இதெல்லாம் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட போகிறேன். பாய்க்குள்ளதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டு ஸ்டைலில் ஜிலேபி மீன் வைக்கிறதுல இது ஒரு ஸ்டைலுங்க. பட்டையும் சோம்பும் வச்சு செய்கிறது பார்க்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நான் அதை அரைச்சிட்டு காட்டுறேன் தாளிப்பு. பாருங்கள், குழம்பு தாளிக்கிறத பார்க்கலாம். இந்த குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன். நம்ம வீட்டில் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுவோம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் தாளிப்புக்கு. வெந்தயம் பொரியணும். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நான் கருவேப்பிலும் போட்டுட்டு போகிறேன். சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு எடுக்கணும். இந்த 1 கிலோ ஜிலேபி மீன் குழம்புக்கு நான் 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுவும் போட்டுக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அது இதில் போட்டு போகிறேன். இந்த ஜிலேபி மீன் குழம்பு நம்ம வீட்லேயே இன்னும் 2-3 விதமாக வைப்பாங்க. அதில் இது ஒரு விதம். இந்த ஜிலேபி மீன் குழம்புக்கு நீங்கள் இந்த சோம்பு பட்டை இதெல்லாம் வச்சு நம்ம செய்கிற அந்த ஜிலேபி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேருக்கு ஜிலேபி மீன் குழம்பு பிடிக்காது. ஏன்னு சொல்லிச்சுன்னா, அந்த மீனில் இந்த குழம்போட இது அப்சர்வ் பண்ணி இழுக்காது. அதனால டக்குன்னு வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்ட் வராதுன்னு நம்ம வீட்லலாம் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி ஒரு ட்ரிப்பு வச்சு பாருங்கள், நல்லா இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், இந்த டைம் வெங்காயம் நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வருது அல்லவா. இப்போ நம்ம குழம்புக்கு நான் 3 தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு போகிறேன். பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுற போகிறேன். எனக்கு தக்காளியில் நல்லா உடஞ்சி பேஸ்ட் ஆகி வரும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்
அந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுட்டு போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு 8 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேங்க. அதுவும் வந்து இதில் போட்டு போகிறேன். நல்லா அந்த பூண்டு மணம் வணங்கி நல்லா மணம் வரணுங்க. பாருங்க, பூண்டெல்லாம் நல்லா வணங்கி நல்லா மணம் வந்துருச்சுங்க. இந்த டைம் வந்து நான் அரைச்சிட்டு வந்தேன் அல்லவா, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு போகிறேன். பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விடணுங்க. மண்ணு சட்டியாக இருந்தால் அடி பிடிச்சிடும். பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வணங்கினவுடனே நல்ல மணம் வருங்க. பாருங்க, நல்லா வணக்கி நல்லா இதில் வணக்கி விட்டுட்டேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இப்படி வணக்கி விட்டோடனையும் நான் வந்து புளி எடுத்து 2 எலுமிச்சம், 1 கிலோ ஜிலேபி மீனுங்க, 2 எலுமிச்சம்பழம் சைஸு நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 கிராம் இருக்குங்க புளி. அதையும் ஊற்றிட போகிறேன். இந்த மீன் குழம்புக்கெல்லாம் வந்து புளி கொஞ்சம் கருப்பாக இருக்கிற புளி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பழைய புளின்னு சொல்லுவாங்க. பாருங்க, புளியும் போட்டு நான் 5 நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டுட்டேன். இந்த டைம் வந்து நான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போகிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. பாருங்க, சீக்கிரமாக ஆயிடும் இந்த குழம்பு ஒன்று. இந்த டைம் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். நான் போட்டிருக்கிறது எல்லாமே கரெக்டான அளவு. உப்பும் கரெக்டாக இருக்கும், காரம் கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு. குழம்பு கொதிக்கட்டும். இப்போ மூடிடுவோம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம். பாருங்க, நான் மீன் போட்டுட்டேன். நீ வந்து இது ஜிலேபி மீன் ஆனதுனால நம்மளுக்கு ஒரு கொதி வரணும். வேறு மீனாக இருந்தால் உடஞ்சிரும். இது வந்து எலும்பெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். இப்போ அதனால் வந்து பாருங்கள், அப்போவே கொதிக்குது பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் தான். மீன் போட்டு 5 நிமிஷம். நான் இந்த டைம் வந்து மல்லித்தலையும் போட்டுற போகிறேன். இந்த மீனுக்கு ஜிலேபி மீன் குழம்புக்கு நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தை ஒரு சொலை புளி வந்து ஜாஸ்தி ஊற்றணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மீன் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் வந்து இது ஊறி பண்ணுறதுக்கு ஒரு சொலை புளி அதிகம் ஊற்றணும்னு சொல்லுவாங்க இந்த ஜிலேபி மீன் குழம்புக்கு. நானும் அப்படி தான் எடுத்திருக்கேன். 3 தக்காளியும் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும். நான் எடுத்தது புளிப்பு காரம் எல்லாம் அளவாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த மீன் குழம்பு நம்ம காலையில் நீங்கள் நேரத்துலேயே வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இந்த மீன் குழம்புல இந்த மீனில் நல்லா இந்த மசாலெல்லாம் சேர்ந்து வந்துடுங்க. இல்லைன்னா ஜிலேபி மீன் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற போலயே இருக்கும் நம்மளுக்கு மீன் குழம்பு சாப்பிடும்போது. அதனால தான் கொஞ்சம் நேரத்துலேயே வச்சுட்டு, இதை விட நைட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த டைம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் விளக்கெண்ணெய் விட்டுக்கு போகிறேங்க இந்த குழம்புக்கு. ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் அத்தை வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் இந்த ஜிலேபி மீன் குழம்பு வச்சோம்னா ஒரு ஸ்பூன் நம்ம
விளக்கெண்ணெய் விடுவோம். அது வயிற்றுக்கு நல்லா சுகம்னு சொல்லுவாங்க அத்தை. அதனால அதே போல் தான் நானும் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையிருந்தால் விட்டுக்குங்க. வாங்க, நம்ம வீட்டில் போதுமான அளவு எனக்கு குழம்புலாம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. நான் வச்சுருக்கிறது மண்ணுச்சட்டினால அதுலேயே ஒன்றும் கூடி மீன் வந்து வெந்துடும். ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். வாங்க, நம்ம வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்லாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.